மீண்டும் ஒரு முறை முதல்வர் அவர்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஜெயலலிதாவின் சசிகலாவாக தாவேக ஆட்சிக்கு கலைச்செல்வன் உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் தூயாட்சி நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நீங்கள் சினிமாவை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்தீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. நான் ஏற்கனவே ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டது போல மக்கள் உங்களுக்கு சும்மா வாக்களிக்கவில்லை, பேரன்போடு வாக்களித்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொருவரிடம் ஏன் இப்படி நீங்கள் விசிலுக்கு வாக்களித்தீர்கள் என்று கேட்டால், சார் இவங்க 2 பேரும் திருடுறாங்க சார், இந்த நம்பிக்கையில் தான் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அப்போது உங்கள் ஆட்சியிலேயே முதல் கோணல் முற்றும் கோணல் என்று எண்ண வைப்பது போல இப்படி ஒரு பிழை நடந்திருப்பதை நான் மட்டும் சுட்டிக்காட்டவில்லை, ஊர் உலகமே சுட்டிக்காட்டினார். இதை நீங்கள் சரி செய்யாவிட்டால் இந்த சறுக்கல்கள் இந்த ஆட்சியில் தொடரும். மின்சார வாரியத்திலே இந்த ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போனது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் முதல்வராக இருந்தாலும் உங்கள் கண்களில் மண்ணை தூவி விட்டு 5 ஆண்டுகளாக மின்சார வாரியத்தில் ஊழலில் ஈடுபட்டவர்கள் எப்படி ஆதாரங்களை அழித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அப்படி இருக்கும்போது இது போன்ற தவறுகளை நடக்காமல் தடுப்பதற்கு நீங்கள் இரும்பு கரத்தை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்பதை நான் முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன். அரசு இயந்திரத்தில் ஊழல் புறையோடி போய்த்தான் இருக்கும். ஆனால் ஒரு ஆட்சியாளர் மனது வைத்தால் அதை சரி செய்ய முடியும். நீங்கள் சரி செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களோடு பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு இந்த உண்மைகளை சொல்லாமல் போகலாம். சொல்லியிருக்கிறார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. சொல்லியிருந்தார்கள் என்றால் மின்சாரம் என்னைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டதோ அன்று மாலையே அன்னைக்கு அந்த அலுவலகத்தில் ஆர்ம்டு கார்டு போட்டிருக்கணும். ஏப்ரல் 30 அன்னைக்கு நீங்கள் போடலனாலும் நீங்கள் சார்ஜ் எடுத்தோன்னே போட்டிருக்கணும். ஏனென்றால் நடைபெற்ற ஊழலுக்கான ஆதாரங்கள் அத்தனையும் அந்த NPKRR மாளிகை, நடிப்பிசை புலவர் KR ராமசாமி மாளிகையில் தான் இருக்கிறது. அந்த மாளிகையோட 2 வாசலையும் ஆர்ம்டு கார்டு போட்டு ஒருத்தர் உள்ள நுழைய விடாமல் நீங்கள் தடுத்திருக்க வேண்டும். சார், ஒரு அடிஷனல் டிஜிபி விஜிலன்ஸோட ஆபீஸில் ஹார்ட் டிஸ்க் திருடு போகுதுன்னா உங்கள் ஆட்சிக்கான அவமானம் இது. முதல்வர் சரி செய்வார் என்று நம்புகிறேன்.